நண்பர்களே, இந்த வீடியோ ஃபன்னுக்காக மட்டும்தான், யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது அல்ல. வணக்கம், இது என்னுடைய முதல் வீடியோ. ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லாமே. ஆல் தி பெஸ்ட். முதல் வீடியோவே பயங்கரமா இருக்கணும்ல, அதுக்காக என்ன கண்டென்ட் போடலான்னு 2 நாளா தலையை பிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எவ்வளவு தேடியுமே நல்ல கண்டென்ட் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஏதாவது நல்ல கண்டென்ட் கிடைக்கும்னு பார்த்தா ஒண்ணு கூட கிடைக்க மாட்டேதே அப்படின்ட்டு நம்பிக்கை இழந்து இருந்தப்பதான் இந்த ஒரு வீடியோ பார்த்தேன். கண்டென்ட்டே நம்மள தேடி வருது. கண்டென்ட்டை வாரி வாரி வழங்கும் நம்ம பாலையா இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன கவலை? எனக்கு அவர் வேணும். பார்த்த உடனே எதிரிகளை லூஸ் மோஷன் போக வைக்கிற நம்ம இந்தியாவின் நடிப்பு அரக்கனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இல்ல வறுத்து எடுக்க போறோம். சில பேர் அடிச்சா எக்ஸ்ரேல தெரியும், இன்னும் சில பேர் அடிச்சா ஸ்கேனிங்ல தான் தெரியும். நான் அடிச்சேன்னா வரலாறுக்கே தெரியும்டா. இங்க நிறைய கிரியேட்டர்ஸ் பாலையா பத்தி பேசிருக்காங்க. அப்ப நம்ம பேசலனா எப்படி? நான் இல்லாம விளையாடுறது ஒரு விளையாட்டா? மரியாதை என்னையும் சேர்த்துக்கங்க. பாலையாவை பத்தி பேசினா இந்த வீடியோட லென்த் ரொம்பவுமே பெருசா போயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா பேசுவோம். ட்ரெயின் மூவ் ஆகட்டும், ஒரு 10 மணி நேரம் வச்சு செய்வோம். அப்புறம் என்னப்பா 18 பட்டி வந்தாச்சா, ஆரம்பிக்கலாங்களா? முதல்ல தலைவனோட பயங்கரமான ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்த்துடலாமா? அந்த ஆக்ஷன்ல தலைவனோட ஐகானிக் சீனை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அது என்ன காரா இல்ல காகிதமா? கால் வச்ச உடனே பறக்குது. இல்ல இந்த சீனை நான் எதுவும் குறை சொல்லல. என் தலைவன் வாயெல்லாம் ஊதுனாலே இந்த கார்லாம் பறக்கும். என் தலைவன் ரேஞ்சுக்கு ஹெலிகாப்டர், கப்பல், அட்லீஸ்ட் ஒரு ட்ரெயின் நிப்பாட்டுற மாதிரியாச்சும் வச்சிருக்கணும். இப்படி வச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். கேவலம் இந்த காரை வச்சது தான் எனக்கு வருத்தம். எல்லாரும் பாம கடைசி நிமிஷத்துல நிப்பாட்டி தான் பார்த்துருப்பீங்க. என் தலைவன் பண்றதை பாருங்கடா. போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா? போயிட்டோம். நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க தம்பி. எதுக்கு சார்? இல்ல வேணாங்க. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன், என் தலைவன் ஊதுனாலே எல்லாமே பறக்கும். ஸோ இதெல்லாம் எவ்வளவு தூரம்? இப்ப பாலையோட ஸ்பீடை பார்த்துடலாம். நம்மளாம் நினைக்கிற மாதிரி அவர் நார்மல் பீப்புளே கிடையாது. நீங்க பாத்தீங்களா? இல்லையே மச்சான், இல்லையே. இல்ல அதை திருப்பி போடுங்க. என்னடா எவ்வளவு ஸ்லோ மோஷன் பண்ணாலும் தெரிய மாட்டேது. தலைவனோட ஸ்பீடை கேமராவிலே கேப்சர் பண்ண முடியல போல. இருங்கயா, என்ன நடந்துச்சுன்னு அவங்களே சொல்றாங்க. டேய், டிசில ஃபிளாஷை பார்த்துருக்கேன், நருட்டோ சீரிஸ்ல மினோட்டோட ஸ்பீடை பார்த்துருக்கேன், ஏன் லைட் ஸ்பீட்ல போற ஸ்பேஸ் ஷிப்பை கூட பார்த்துருக்கேன். அதெல்லாம் கூட கண்ணுக்கு தெரிய மாட்டா. இது என்னடா கண்ணுக்கே தெரிய மாட்டேது. இந்த மாதிரி பண்ணி தொலைறீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பீடா ஹாலிவுட், பாலிவுட்னு எந்த ஊர்லயும் பார்த்தது இல்லைனா. இன்னொரு சீன் இருக்கு. அது எப்படி 2 கையும் பின்னாடி கட்டியிருக்காரு? அப்புறம் எப்படி? ஒருவேளை ஸ்பீடா போய் அடிச்சுட்டு வந்திருப்பாரோ? இருக்கும். தலைவன் லைட் ஸ்பீட்ல போனா வச்சு பார்க்கலாம். லைட்டோட ஸ்பீடா போறாரு, அப்புறம் எப்படி பார்க்க முடியும்? ஐயோ, எல்லாரும் அமைதியா இருங்க. என் தலைவன் ஏதோ சீக்ரெட் சொல்றான். நீ சொல்லு தலைவா. என்ன எதுவுமே கேட்கல? நான் மறுபடியும் கேட்கிறேன். ராஜசேகர் சாகரப்போ தயாளு காதல ஏதோ சொன்னா, என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா? ஆய் வருதுங்க. இது உன் சீக்ரெட் லாக்கரோட கீ. டேய், அந்த கீயை எதுக்கு தூக்கி போடணும்? அதை எதுக்கு அவன் எடுத்துட்டு வரணும்? ஏன்டா இப்படி பண்றீங்க? சொல்லுங்க. பெரிய மனுஷனையா நீ? புழு பூச்சி விட கேவலமான 100 பேரை கொண்டு சம்பாதிச்ச சொத்துடா இது. நீங்க பாட்டு கள்ளிட்டு போவீங்க. அத மூஞ்சில பயம் இல்லாத மாதிரி வச்சுக்க சொன்னா காஜில இருக்கிற மாதிரில வச்சிருக்காரு. உன்னை முதியோர் இல்லத்துல சேர்த்தாதான் என் பேரை ஒழிய ஆயமுடுறான். பெரியவங்களை அசிங்கப்படுத்தினா எவனா இருந்தாலும் அடிப்பேன். நோட் பண்றா எல்லாம் தெரியாம தானே இன்னும் சிங்கிளாவே இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோ, தேவைப்படும். ஏன்னா இது பொண்ணு தான் கரெக்ட் ஆகும்னு பார்த்தா அங்கிள்லாம் கரெக்ட் ஆகிறான். அப்ப இது வானவில் நண்பர்களுக்கு யூஸ் ஆகும் போல இருக்கே. துரசிங்கம், நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தேன். கொஞ்சம் வர முடியுமா? அசிங்கம் பிடிச்சவன. விண்வெளி நாயகா, விடியல் வீரா. பாலா, இது மரத்து மேல உட்கார்ந்து பாட்டு சொல்லி கொடுக்குற மாஸ்டருங்க எல்லாம் ஸ்டேஜ் மேல நின்னு பாடம் எடுப்பாங்க. அதே மாதிரி இவங்க இன்னும் உயரத்துக்கு வரதுக்காக நான் இன்னும் மேல நின்னு பாடம் எடுத்துட்டு இருக்கேன். அண்ணா, உங்க அறிவுண்ணா. இந்த மாதிரி சீன்லாம் உங்களை தவிர வேற யாராலையும் நடிக்க முடியாது. எப்பா, எங்க தலைவன் 1000 அயன்மேனுக்கு சமண்டா. 100 ஹல்கே முன்னாடி வந்தாலும் தூக்கி அப்படி நிப்பாட்டு வரு. என்ன மாதிரியான ஃபைட்டு? நீங்க நிறைய விதமான டான்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வர போறதும் டான்ஸ் தான், ஆனா குரலி வித் டான்ஸ்.
நம்ம ஊர்ல நிறைய பேர் மேரவல் படம் மாதிரிலாம் இங்க படம் வரமாட்டுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்கலாம் இன்னும் தலைவனோட படத்தெல்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். மேரவல் மூவிஸ்ல தனித்தனி ஹீரோஸ் அவங்களுக்குன்னு தனித்தனியான பவர்ஸ் தான் இருக்கும். ஆனா அவங்களோட எல்லாரோட பவரும் என் தலைவன் ஒரு ஆளுக்கே இருக்கும். ஆல் இன் ஒன். பாக்குறியா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச பாக்குறியா? சரி தலைவனோட மேஜிக் பத்தி பார்ப்போம். இந்த மாதிரி சீன்லாம் ஹாலிவுட்ல கூட பார்த்துருக்க முடியாது சரியான சீன்ல. ஸோ இந்த பவர்லாம் நமக்கு வந்தா நம்ம வண்டியில போறப்பெல்லாம் நாய் துரத்தாது. ஸோ தலைவன்ட்ட தான் போய் கத்துக்கணும். எது அவரு உங்களுக்கு பையன், நீங்க அவருக்கு அப்பா. அட்லீஸ்ட் அண்ணன் தம்பின்னு சொல்லியிருந்தா கூட நம்பியிருப்பேன். என்னடா இது? டே அந்த மறு வச்சா மாறு விஷயம்னு சொல்லுவாங்களே, இதுக்கு முன்னாடி அதுவே பரவாயில்ல போலையாடா. அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரே வயசு தான் இருக்கும் போல இருக்கே. எப்படி பார்த்தாலும் அப்பாவு பையன் மாதிரியே தெரிய மாட்டுதேடா. ஏப்பா பயங்கரமான பள்ளமா இருக்கும் போல இருக்கே. என்னடா இது எல்கேஜி பையன் டிராயிங் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. ஆனா தலைவா உங்க டெடிகேஷன் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. உண்மையா மலை ஏறவங்க கூட இவ்வளோ ஆக்டிங் பண்ண மாட்டான் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஆக்டிங் பண்றீங்களே. ஜிடிஏல கூட பாசிபிள் இல்லாததெல்லாம் என் தலைவன் பண்ணுவான். என்னங்க இவ்வளோ பேர் ஓடி வராங்க? என் தலைவன் ஒரு ஆளால எப்படி இவ்வளோ பேரை சமாளிக்க முடியும்? ஒருவேளை அவஞ்சர்ஸ் எண்ட் கேம் கிளைமேக்ஸ்ல வர மாதிரி மல்டி யூனிவர்ஸ்ல இருந்து பாலையா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களோ? ஸோ அப்படிதான் இருக்கணும். பார்ப்போம் யாராவது ஹெல்ப்புக்கு வந்து தானே ஆகணும். ரெண்டு கை வச்சு எப்படா இத்தனை பேர் அடிக்க முடியும்? ஒருவேளை இங்கேயும் பாலையா லைட்டை விட ஃபாஸ்டா இருக்காரு அப்படின்னு காட்டியிருக்காங்க போல. ஸோ அப்படிதான் இருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பாலையோட ஃபேமிலியை வில்லன் கடத்தி வச்சு அவங்க மேல பாம்லாம் செட் பண்ணி வச்சிருக்கான். பாப்போம் தலைவன் எப்படி காப்பாத்துறான்னு. என்னடா போனை வச்சிருக்கீங்க, அதுவும் உடஞ்ச போனு. தலைவன் ஃபைனலா அவரோட ஃபேமிலியை காப்பாத்திட்டு ஒரு டைலாக் சொல்லுவாரு பாரு. ஜீரோ கேண்டில் பல்புல கைய வையே, எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும் கைய வையே, தேள் கொட்டின மாதிரி இருக்கும். நம்ம டச் பண்ணா கொய்யால எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. I will understand మీకు సాంగ్ నచ్చిందా లేదా అని. లేదనేది ఆప్షన్ లేదు. చెప్తా రిలీజ్ అవుతుంది మూవీ. బోయపట్టి గారు డైరెక్షన్. నీ కంటి చూపుల్లోకి నా ప్రాణం చేరిందే, ఏ మాయం చేసా. నీ కంటి చూపుల్లోకి నా ప్రాణం చేరిందే, ఏ మాయం చేసావే. இன்னைக்கு இது போதும். இது மாதிரி வேற என்ன ரோஸ்ட் போடலாம் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வரட்டுமா?